பைக் டெக்னீஷியன் வணக்கம். Fascino BS6 வண்டி கிக் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுது, செல்ஃப் போட்டால் ஸ்டார்ட் ஆகவில்லை. ஏற்கனவே நம்ம இந்த பிரச்சனைக்கு இந்த BS6 வாகனங்களில் இசிஎம் கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு மாற்றம் செஞ்சுருக்கோம். அது எப்படி செக் பண்ணுன்ற விஷயங்களையும் வீடியோவாக கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த வண்டிலையும் எல்லாமே கரெக்டாக இருக்குது. வண்டி வந்து கிக் பண்ணணும் ஸ்டார்ட் ஆகிடுது. ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நேரம் கழித்து இந்த டேஞ்சர் பல்ப் அப்படியே அந்த வெளிச்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது பேட்டரி சார்ஜ் நடக்காத மாதிரியான சிம்டம் மட்டும் அந்த பல்பில் காமிக்குது. அது ரொம்ப கொஞ்சம் வண்டி ஆஃப் ஆகுது. ஸோ இப்போ ரெக்டிஃபைரும் சரியாக ஒர்க் ஆகாத மாதிரி ஒரு சிம்டம் காமிக்குது. ஸோ இந்த ஐஎஸ்டி பாக்ஸுக்குள்ளே எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஐஎஸ்டி பாக்ஸு, ரெகுலேட்டர், ரெக்டிஃபைரு, இசிஎம் எல்லாமே ஒரே யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி இது மொத்தமாக தான் மாற்றி ஆகணும். ஸோ கிட்டத்தட்ட விலை வந்து 8000 கிட்ட வந்துடும். ஏற்கனவே மாற்றம் செஞ்சுருக்கோம், அதை போட்டு வீடியோ போட்டிருக்கோம். உடனடியாக வேறு இசிஎம் போட்டாலும் அதே மாதிரி தான் பிரச்சனை இருக்குது. ஸோ அப்போ என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு செக் பண்ணுறோம். மிஸ்டர் மெக்கானிக் நண்பர்களுக்காக ஹோல்சேல் விலையில் எல்லா பொருளுமே அவங்களுக்கு நேரடியாக கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. நிறைய நண்பர்கள் பயனடைஞ்சிட்ருக்காங்க. எல்லா பொருளுமே வந்து குறைந்த விலையில் அவர்களுக்கு சென்றடையணும் என்கின்ற எண்ணத்தில் ஆரம்பம் செய்யப்பட்டு இப்போ நிறைய விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு, நிறைய பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் பிரேக் ஷூ ஃபெரடோ மற்றும் ஏஎஸ்கே 2 வகையான பிரேக் ஷூ, பேரிங்கில் 3 வகை, ஃபேக், எஸ்கேஎஃப் மற்றும் ஏஆர்பி என்று 3 வகை பேரிங்கள், எஃப்சிஸில் கிளச் ஷூ, கிளச் அசம்பிளி, பிளேட்ஸு, வேரியேட்டர் எல்லாம் கிடச்சிரும். ப்ளக்கில் என்ஜிகே, போஸ் சாம்பியன் 3மே அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி ஆஸ்பா பல்பு, பேண்டோ ரோலரு, பிகே அண்ட் செல்ஃப் கார்பன் ப்ரஷ்ஷு, SK4 ஆயில் சீலு, அப்புறம் யூபுஷ், விபுஷ் எல்லாமே பேண்டோவில் ரெடியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பூல் சேர்த்துருக்கோம் இப்போது. அந்த வகையில் வந்து ஃபில்டர்ஸில் ஜிப்பு ஃபில்டர் மற்றும் ப்ளூ மேக்ஸ் மற்றும் பியூரோ லெட்டர் என்று 3 வகையான ஃபில்டர் வச்சுருக்கோம். பிரேக் பேட் வந்து ஃபெரடோ, ஏஎஸ்கே மற்றும் ரானே 3 அவைலபிளாக இருக்கும். எல்லாமே குறைந்த விலையில் கொடுக்கப்பட்டிருக்கு, ஹோல்சேல் விலையில் கொடுத்துட்ருக்கோம். பெல்ட் வகையில் வந்து மிட்சுபிஷி மற்றும் பேண்டோ 2மே நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கும். அதே மாதிரி கோன்செட்டில் ஆர்எம்பி அப்படின்றது யமாவோட அவங்க ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. அப்புறம் ஓபிடி கேபிள்ஸ், ஃபியூல் பம்ப், ஃபில்டர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. மற்றும் இல்லை புதிய ஜாக்குகள், கிடைக்காத விஷயங்கள் எல்லாமே BS6 சம்மந்தமாக நிறைய பொருட்கள் கிடைக்கும். அதே மாதிரி ரஸ்ப்ரே மற்றும் தாட்டில் பாடி கிளீனர் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி எல்லா விதமான ஸ்கேனர்ஸும் இருக்கும். ஸோ எல்லாமே மெக்கானிக் நண்பர்களுக்காக மொத்தமாக கொள்முதல் பண்ணி மிக குறைந்த விலையில் கொடுக்கணும் அப்படின்னு எண்ணத்தில் செஞ்சிட்ருக்கோம். கண்டிப்பாக அனைவரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரிலேயில் வந்து எப்படி செக் பண்ணுன்றது ஏற்கனவே போட்டிருப்போம். இந்த ரிலேயில் வந்து மொத்தம் 4 பின் வரும். 4 பின்னில் இந்த ரிலே ஆப்ரேட் ஆனால் தான் வண்டி செல்ஃப் எடுக்கும். அதே மாதிரி ரிலே ஆப்ரேட் ஆனால் தான் வந்து சார்ஜும் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த ரிலே கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ 2 விதத்துலேயே மெயின் வந்து செக் பண்ணிகிட்ருக்கோம். பெரிய வயரில் 2லேயுமே வந்து மெயின் வருது. இந்த ரிலே ஆன் ஆச்சுன்னா கண்டிப்பாக 2லேயும் மெயின் வரும். அதே மாதிரி சின்ன வயரில் வந்து ஒரு வயரில் எர்த்து, ஒரு வயரில் மெயின் வரணும். இதில் மாற்றம் நடந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக இசிஎம்மில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி மாற்றம் நடக்கலை, ஒரு வயரில் மெயின், ஒரு வயரில் எர்த்து கரெக்டாக வந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு இசிஎம் வந்து நல்லா இருக்கிறதா கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த கருப்பு வயரில் இப்போ ரொம்ப என்ன பண்ணுறோம், கழட்டிட்டு செக் பண்ணி பார்க்குறோம். அந்த ரிலேவை ஒரு வேட்டி எப்படி செக் பண்ணணும்னு பாருங்கள். இந்த கருப்பு வயரில் வந்து எர்த்து வரணும். ஸோ அதுக்கு நான் பண்ணுற பக்கத்து வயர்லேருந்து மெயின் போட்டிருக்கேன். ஸோ இப்போ ரெட் கலரில் இருந்துச்சுன்னா எர்த்து வருதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த ப்ளூ ரெட்டில் வந்து ஒரு மெயின் வரணும். ஸோ 2மே சரியாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இசிஎம் மேலே கொஞ்சம் சந்தேகத்தை குறைச்சிக்கலாம் நம்ம. ஸோ இசிஎம் நல்லா இருக்குது அப்படின்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன தான் பிரச்சனை அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியது நிலைமை. ஏதோ ஒரு வயரிங்கில் பிரச்சனை இருக்குது, எந்த வயர்னு தெரியல நமக்கு. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து இப்போ எப்படி செக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செல்ஃப் சுவிட்சுக்கு வர வயர். இது பிரேக் பிடிச்சவுடனே இந்த பச்சை சிகப்பு வயருக்கு ஒரு பவர் சப்ளை வரும். எப்போல்லாம் பிரேக் பிடிக்கிறீங்களோ அப்போல்லாம் என்ன பண்ணும், செல்ஃப் சுவிட்சுக்கு ஒரு மெயின் வந்து சப்ளை வரும். இந்த மாதிரி சப்ளை வந்துக்கிட்டே இருக்கும். ஃபேசினோ வண்டியில் எப்போல்லாம் பிரேக் பிடிக்கலாம் அப்போல்லாம் சப்ளை வரும். அப்படி பிரேக் பிடிச்சி சப்ளை வரும்போது நம்ம செல்ஃப் சுவிட்ச் அழுத்தும் போது அங்கேருந்து ஒரு மெயின் நேரடியாக ஐசிஎம்க்கு வரும். அது என்ன கலர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ப்ளூவில் வெள்ளை கோடு போட்ட ஒயர். ஸோ அந்த மஞ்சளில் பச்சை கோடு சப்ளை வருது, பிரேக் லைட் பவர் வந்து வந்துடுது. இங்கே பிடிச்சோன்னே அந்த சப்ளை நீங்கள் செல்ஃப் அழுத்தும் போது கரெக்டாக இந்த ப்ளூ வெள்ளை கோடில் சப்ளை வந்து அங்கேருந்து இந்த சுவிட்சிலேருந்து நேராக ஐசிஎம்க்கு வரணும். ஸோ அப்படி வருதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறோம், டேரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ பிரேக் பிடிச்சா செல்ஃப் ஆகணும், இந்த இடத்துல லைன் வரணும். இப்போ நான் என்ன பண்ணுறோம், அந்த ப்ளூ வெள்ளை கோடை வந்து கொஞ்சம் லைட்டாக கேப் பண்ணிவிட்டு பவர் சப்ளை வருதான்னு பார்க்குறோம். கரெக்டாக அந்த ப்ளூ வெள்ளை இது வரைக்கும் வருது. அதாவது செல்ஃப் சுவிட்சிலேருந்து இசிஎம் வரைக்கும் இந்த கண்டினியூட்டி கிடக்குது. இப்போ வந்து பவர் சப்ளை வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். டேரெக்ட் பண்ணிவிட்டோம். இப்போது பிரேக் அடித்தா அந்த இடத்துக்கு பவர் சப்ளை வந்து இந்த வயர் வழியாக வரணும் நமக்கு. இப்போ டேரெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், பிரேக் அடித்து பார்க்குறோம். அடிச்சு இங்கே பவர் சப்ளை வருதா அப்படின்னு இங்கே கவனிக்கிறோம். இங்கே ஸோ
ஸோ இந்த இடத்துல வந்து பவர் சப்ளையே வரல, சுத்தமாக வரல பவர் சப்ளை. ஸோ அப்போது இந்த ஒயர் வழியில் எங்கேயோ கட் ஆகிருக்கு அப்படின்ட்டு ஊர்ஜிதம் செஞ்சிட்டோம். ஸோ இருந்தாலும் இந்த இடத்துல பவர் சப்ளை கொடுத்தா ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்ற ஒரு சின்ன டெஸ்டிங் வேறு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறோம். ஸோ இங்கே இப்போ ஒர்க் ஆகுது, இந்த இடத்துல பவர் சப்ளை வருது. உடனடியாக அதை பண்ணுறோம், அந்த டெஸ்டரை வேறு மாதிரி யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். நம்ம டெஸ்டரை வந்து இன்னும் டெஸ்டராக யூஸ் பண்ணிட்டு வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் துண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் சில நேரங்களில். இப்போ இதை லைன் செக் பண்ணுறோம், லைன் வருது, அதாவது கரெக்டாக வந்து மெயினில் வச்சா ரெட் லைட் எரியுது உங்களுக்கு. இப்போ இந்த ஒயர் என்ன பண்ணலாம், கண்டினியூட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒயர் துண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக என்ன பண்ணுறேன், அந்த கருப்பு சிவப்பு வெளியில் இந்த ஒயரை வச்சு வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஒயருக்கு நம்ம பவர் சப்ளை ஒன்று கொடுத்தா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஒயர் வெளியில் கட் ஆகிடுச்சுன்றதை எளிமையாக புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இதை கண்டுபிடிக்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே செலவாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி புதிதாக ஒரு வண்டி வரும்பொழுது, புதிதாக ஒரு பிரச்சனை வரும்பொழுது புதுசாக இருக்கும். ஸோ இந்த ஒயர் தான் முதல் முறையாக நமக்கு கட் ஆகிருக்கு, நம்மளுக்கு கட் ஆகிருக்கலாம். ஸோ அவங்களாம் அனுபவப்பட்டிருப்பாங்க. ஸோ நண்பர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இந்த வண்டியில் இந்த ப்ளூ வெள்ளைக்கோடு ஒயர் வந்து வழியில் கட் ஆகிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஒரு லைன் டெஸ்ட்டை வச்சு நீங்கள் பிரேக் பிடிச்சிட்டு செல்ஃப் அடிக்கும் போது இதுக்கான பவர் சப்ளை வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வரலன்னு சொன்னாலும் இந்த வண்டியில் செல்ஃப் எடுக்காது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த லைன் டெஸ்ட்டை வந்து 2 விதமாக யூஸ் பண்ணிக்கிறோம், நம்ம செக்கும் பண்ணிக்கிறோம், அதே நேரத்தில் ஒரு ஒயர் துண்டாகவும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது வருங்காலத்தில் எளிமையாக அந்த வண்டி பிரச்சனையை கடந்து போகும். நன்றி, வணக்கம்.